என் பேர் விஜயகுமாரி. விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கிறேன். ஈபி குவார்ட்டர்ஸில் ஒரு பிளாட் வாங்கினோம். இதுதான் ரோடு, இதுதான் வழின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த வசதி காட்டி அவங்க ஏமாற்றி விற்றுட்டாங்க. வீடு கட்டி போன பிறகு தான் தெரியுது, ஈபி ஆஃபீஸில் கரண்ட் இருக்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி வழியில் பிரச்சனைமா, வேறு ஏதாவது வழி உங்களுக்கு ரோடுன்னு சொல்லிட்டு விற்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் மண் யார் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட போயிட்டு விகேஎஸ்கார்கிட்ட போயிட்டு நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி நீங்கள் வழி ஏமாற்றி கொடுத்துட்டீங்களே, கரண்ட் இல்லாமல் இருக்கிறோம், பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி பாம்பெல்லாம் பெருசு பெருசாக வந்துட்டு இருக்கு, கொசு இதாக இருக்குது, கரண்ட் இல்லாமல் எங்களால் சிரமம் கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நான் பேசி வாங்கி தரேன், நீ கவலைப்படாதீங்க, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கள் இது வரைக்கும் நாங்கள் மண் வாங்கி 14 வருஷமாகுது. 2009 வாங்கினது. இந்த 14 வருஷமாக நாங்கள் சிரமப்பட்டுனுக்கிறோம். அந்த இடத்துல வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த பிளாட்டுக்காரர் இது விகேஎஸ்காரன்றவங்க அவங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்களா? இதுக்கு ஒரு பதில், கரண்ட் இல்லாமல் நாங்கள் எத்தனை வருஷமா நாங்கள் இருக்க முடியும் இந்த காலகட்டத்தில்? அந்த காலத்தில் தான் இருந்த மாதிரியே நாங்கள் இந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த பிள்ளைங்க வச்சுக்கிட்டு பசங்க கலையிட்டுக்கிட்ட 2 வாட்டி மனு கொடுத்தோம், அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிற பிள்ளைங்க கொசுலையும் பாம்பு பள்ளியிலையும் அதுக்கு வேதனையோட படிக்கவும் முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, நல்ல ஒரு சுதந்திர வாழ்க்கையும் இல்லை அதுங்க நாங்கள் பாவம் பண்ணிச்சு. மண்ணு கொடுத்தவங்க அவங்க மேலே தப்பா, மண் வாங்கினங்க நாங்கள் எங்கள் மேலே தப்பா? பட்டாவோட காசு கொடுத்து மண் வாங்கி கரண்ட் வசதி இல்லாமல் ஒரு வழி இல்லாமல் நாங்கள் இந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து தாங்க இருக்கிறோம். நாங்கள் 14 வருஷமா இந்த பசங்க படிக்க முடியல. காய்ச்சல் ஒரு மாதம் முண்டி வாங்க வச்சுட்டு இருந்தோம். எவ்வளோ வழிகள், வேதனைகள், கஷ்டங்கள் சந்திச்சுட்டு நாங்கள் அந்த இடத்துல இருக்கிறோம் தெரியுமா? எங்களுக்குன்னு யாரும் இந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இது ஒரு முயற்சி பண்ணோம். நாங்கள் இந்த கலெக்டர் ஆஃபீஸில் 2 வாட்டி மனு கொடுத்தோம், யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இப்பயாச்சும் எங்களுக்கு ஒரு வழி கிடைக்குமான்னு சொல்லிட்டு கலெக்டர் ஐயாவுக்கும் முதலமைச்சர் ஐயாவுக்கும் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சா போதும். என் வீட்டுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தா போதும். என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அவர் சுகர் வந்துட்டு வாட்டி கட்டி இது பண்ணுறாரு. ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 400 ரூபாய் வருமானத்தில் வச்சு குடும்பம் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் யாரை போய் என்ன பண்ணுறதுங்க? நாங்கள் என்னுடைய வீட்டுக்கு கரண்ட் வசதி ஏற்படுத்தி கொடுக்குற பொறுப்பு உங்களுடைய முதலமைச்சர் ஐயாக்கும் உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க. மனமார்ந்த நன்றி. இது ஈபி ஆஃபீஸுக்கு கொடுத்துருக்குறோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு கொடுத்துருக்குறோம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இதுவரை 3 நாள் வாட்டி வந்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.